இந்த இனிமா கொடுத்து உடம்புல இருக்கிற அழுக்க வெளியேற்றுவார். தொட்டியில தண்ணிய வச்சு இந்த இடுப்பை மட்டும் குளிப்பாட்டுவார். கொஞ்சம் உடைச்ச கோதுமையில கஞ்சி வச்சு அதில் கொஞ்சம் ஊறுகாயோடு தொட்டுக்கிட்டு சாப்பிட வைப்பார். கொஞ்சம் உடம்பு பலமா இருந்ததுன்னா சாப்பிடாமலே தண்ணி மட்டும் குடிக்க வைப்பார். 10 நாள்ல நோய் பணமாகி போயிட்டே இருப்பான். நான் அவர்கிட்ட கேட்டேன், ஆமா உங்களை தெய்வம்னு சொன்ன போது ஏன் இல்லைன்னு மறுத்தீங்க? பெரிய பெரிய ஆஸ்பத்திரியால காப்பாற்ற முடியாத ஆளை தானே நீங்க காப்பாத்துறீங்கன்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, நீ புரியாம பேசுறப்பா, அவன் ஏன் என்ன தெய்வம்னு சொல்றான்னா தெய்வத்துக்கு காசு கொடுக்க வேண்டியதில்லை, அதுக்காக சொல்றான். காசெல்லாம் அங்க கொடுத்துட்டு வந்துட்டான். சரிதான். அங்க போகாம அங்க வந்திருந்தான்னா என் வேலை ரொம்ப சுலபமா போயிருந்திருக்கும். நோயை மட்டும் நீக்கி அனுப்பிச்சிருப்பேன். அங்க போய் நோயை சிக்கலாக்கிக்கிட்டு இங்க வந்திருக்கிறான். இப்ப எனக்கு வேலை கடினமானதா இருக்குது. ஆனா அவன் காசு இல்லாம அவனுக்கு வைத்தியம் பார்க்கணும். ஏன்னா அவன்கிட்ட காசு இல்லை. அதனால என்ன தெய்வம்னு சொல்றான் அப்படின்னு சொன்னான்.